CBSE 12th Standard English, Flamingo, Poetry in Tamil, My Mother at 66, Keeping Quiet, A Thing of Beauty, A Roadside Stand, Aunt Jennifer's Tigers, CBSE English 12th Standard, Flamingo, Poetry in Tamil, presented by R. Ravikrishnan. அறுபத்தாறு வயதில் என் அம்மா கவிஞரைப் பற்றி மை மதர் அட் 66. கமலா தாஸ் 1934-2009 கேரளாவில் மலபாரில் பிறந்தார். அவர் இந்தியாவின் தலைசிறந்த கவிஞர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்படுகிறார். அவரது படைப்புகள் அவற்றின் தனித்துவம், பன்முகத்தன்மை மற்றும் நாட்டுப்புற பாடல்களின் தனித்துவமான சுவைக்காக புகழ் பெற்றவை. கமலாதாஸ் மாதவிக்குட்டி என்ற பெயரில் ஆங்கிலம் மற்றும் மலையாளத்தில் பல நாவல்களையும் சிறுகதைகளையும் வெளியிட்டுள்ளார். இது தவிர 5 கவிதை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார். அவர் மனித உறவுகளின் சிக்கலான நுணுக்கங்களை கவிதை நடையில் வெளிப்படுத்தும் ஒரு உணர்வுபூர்வமான எழுத்தாளர். 66 என் தாய் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மை மதர் அட் 66. நீங்கள் படிக்கும் முன் முதுமை என்பது ஒரு இயற்கையான செயல்முறை. நம்முடைய வயதான பெற்றோர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்ததுண்டா? கடந்த வெள்ளிக்கிழமை காலை என் பெற்றோர் வீட்டிலிருந்து கொச்சிக்கு காரில் சென்று கொண்டிருந்த போது என் அருகில் இருந்த அம்மா வாய்ப்பிழந்த நிலையில் பிணத்தைப் போல முகம் வெளிரி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் பார்ப்பதற்கு வயதானவராக தெரிந்தார். அப்படித்தான் அவரும் இருக்கிறார் என்பதை வேதனையுடன் உணர்ந்தேன். ஆனால் விரைவிலே அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டேன். யங் பிளேஸ் ஓடி விளையாடுவதையும் மகிழ்ச்சியான குழந்தைகள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறுவதையும் வெளியே பார்த்தேன். ஆனால் விமான நிலையத்தின் பாதுகாப்பு சோதனைக்குப் பிறகு ஒரு சில கஜம் தொலைவில் நின்று கொண்டிருந்தேன். விலகி சென்றேன். நான் மீண்டும் அவளை பார்த்தேன். வாடிப்போயிருந்தாள். குளிர்காலத்தில் பிற்பகுதி நிலவை போல் வெளிரி போயிருந்தாள். அந்த பழைய பரிச்சயமான வழி, என் குழந்தை பருவ பயம் ஆகியவற்றை உணர்ந்தேன். ஆனால் நான் சொன்னதெல்லாம் விரைவில் சந்திப்போம் என்பதுதான். அம்மா நான் செய்தது எல்லாம் புன்னகைத்துக் கொண்டே இருந்ததுதான். குறுகிய வேகமான பந்தயத்தில் பாய்ந்து ஓடுதல், வெளிரிய நிறமற்ற ஓட்டம். யோசித்துப் பாருங்கள். கவிஞர் உணரும் வலியும் வேதனையும் எத்தகையது. இளமரங்கள் ஏன் விரைவாக பாய்வதாக விவரிக்கப்படுகின்றன? தங்கள் வீடுகளிலிருந்து வழிந்தோடும் குதூகலமான குழந்தைகளின் படிமத்தை கவிஞர் ஏன் கொண்டு வந்துள்ளார்? தாய் ஏன் குளிர்காலத்தில் பிற்பகுதி நிலவுக்கு ஒப்பிடப்படுகிறார்? கவிஞரின் பிரிவு வார்த்தைகளும் அவளது புன்னகையும் எதை உணர்த்துகின்றன? முழு கவிதையும் காற்புள்ளிகளால் பிரிக்கப்பட்ட ஒரு வாக்கியத்தில் அமைந்திருப்பதை கவனியுங்கள். இது சுற்றியுள்ள நிஜ உலக கவனிப்புகளுடன் இடையே கலந்திருக்கும் ஒரு ஒற்றை சிந்தனை ஓட்டத்தையும் அவை முதன்மை கருத்துடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் குறிக்கிறது. 66 வயதில் என் அம்மா அமைதியாக இருப்பது. கீப்பிங் குவைட். செகண்ட் போயம். கவிஞரைப் பற்றி பாப்லோ நெருடா 1904 முதல் 1973 என்பது நப்தலின் புனைப்பெயர். சிலியின் பரால் நகரில் பிறந்த ரிகார்டோ ராயஸ் பாசல்டோ நெருடாவின் கவிதைகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய படிமங்கள் நிரம்பியிருப்பதால் அவற்றின் அழகு சற்று குறைவதில்லை. அவர் 1971 ஆண்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார். இக்கவிதையில் நெருடா அமைதியான சுய பரிசோதனையின் அவசியம் மற்றும் மனிதர்களிடையே பரஸ்பர புரிதல் உணர்வை உருவாக்குவது பற்றியும் பேசுகிறார். நீங்கள் படிக்கும் முன் கவிதையின் தலைப்பு உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? இந்த கவிதை எதை பற்றியது என்று நினைக்கிறீர்கள்? இப்போது நாம் 12 வரை எண்ணுவோம். பிறகு அனைவரும் அசையாமல் இருப்போம். இந்த பூமியில் ஒரு முறையாவது எந்த மொழியிலும் பேச வேண்டாம். ஒரு நொடி நில்லுங்கள். நம் கைகளை அவ்வளவாக அசைக்க வேண்டாம். அது அவசரமாகவோ இயந்திரங்களோ இல்லாத ஒரு விசித்திரமான தருணமாக இருக்கும். திடீரென ஏற்படும் ஒரு அந்நிய தன்மையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம். குளிர்ந்த கடலில் மீனவர்கள் திமிங்கலங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். உப்பு சேகரிக்கும் மனிதனோ தன் காயம்பட்ட கைகளை பார்த்துக் கொள்வான். பசுமை போர்களுக்கு தயாராகுவார்கள். வாயு பொருள்கள், நெருப்பு பொருள்கள், உயிர் பிழைத்தவர்கள் இல்லாத வெற்றி. சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு தங்கள் சகோதரர்களுடன் நிலையில் ஒன்றும் செய்யாமல் சுற்றித் திரிவார்கள். நான் விரும்புவதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. முழுமையான செயலற்ற தன்மையுடன் வாழ்க்கை என்பது முக்கியம். மரணத்துடன்
எனக்கு எந்த தொடர்பும் வேண்டாம். நம் வாழ்க்கையை தொடர்ந்து நகர்த்த வேண்டும் என்பதில் நாம் இவ்வளவு ஒற்றை மனதுடன் இல்லாமல் ஒரு முறையாவது ஒன்றும் செய்யாமல் இருந்திருந்தால் நம்மை நாமே ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் முடியாதலாலும் மரணத்தால் நம்மை நாமே அச்சுறுத்திக் கொள்வதாலும் ஏற்படும் இந்த துயரத்தை ஒரு மாபெரும் அமைதி ஒரு வேளை கலைத்துவிடும். ஒருவேளை பூமி நமக்கு கற்பிக்கக்கூடும். ஏனெனில் எல்லாம் உயிரற்றதாகத் தோன்றி பின்னர் உயிருள்ளவை என நிரூபிக்கப்படும்போது, இப்போது நான் 12 வரை எண்ணுவேன். நீ அமைதியாக இரு, நான் இருக்கப் போகிறேன். சற்றும் ஒத்துப்போகாமல் இருப்பது, தொடர்பு கொள்ளவோ அல்லது வியாபாரம் செய்யவோ மறுப்பது, எதையாவது பொறுத்துக்கொள்ள மறுப்பது. யோசித்துப் பாருங்கள். 12 வரை எண்ணுவது, அசையாமல் இருப்பதும் எதை அடைய நமக்கு உதவும்? கவிஞர் முழுமையான செயலற்ற தன்மையையும் மரணத்தையும் ஆதரிக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்? இக்கவிதையில் குறிப்பிடும் சோகம் என்பது என்ன? வெளித்தோற்றத்தில் காணப்படும் அசைவின்மைகளுக்குள்ளும் உயிர் இருக்க முடியும் என்று கூறுவதற்கு கவிஞர் இயற்கையிலிருந்து இதை முயற்சிக்கவும். ஒரு அமைதியான மூலையை தேர்ந்தெடுத்து சுமார் 5 நிமிடங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அசைவின்றி இருங்கள். உங்கள் மனநிலையில் ஏதேனும் மாற்றத்தை உணர்கிறீர்களா? பத்திகளின் மாறுபட்ட வரி நீளங்களுக்கு ஒரு பத்தியிலிருந்து மற்றொரு பத்திக்கு மாறும் சிந்தனை மாற்றத்தையும் கவனியுங்கள். ஒரு அழகான பொருள் A திங் ஆஃப் பியூட்டி. கவிஞரைப் பற்றி ஜான் கீட்ஸ் ஒரு பிரிட்டிஷ் காதல்வாத கவிஞர் ஆவார். அவர் அறுவை சிகிச்சை நிபுணராக பயிற்சி பெற்றிருந்த போதிலும், கீட்ஸ் தன்னை முழுமையாக கவிதைக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார். வாசகர்களை கவர்ந்து மகிழ்விக்கும் கீட்ஸின் சக்தியின் ரகசியம், முதன்மையாக உலகை உணர்ந்து தனது மனநிலைகளையும் விருப்பங்களையும் மொழியின் வடிவில் வெளிப்படுத்தும் அவரது திறமையில் அடங்கியுள்ளது. பின்வருவது அவரது என்டிமியான், ஒரு கவிதைசார் காதல் கவிதை என்ற கவிதையில் எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். இக்கவிதை ஒரு கிரேக்க புராணத்தை அடிப்படையாகக் கொண்டது. அதில் லாட்மோஸ் மலையில் வாழ்ந்த என்டிமியான் அழகிய இளம் இடையனும் கவிஞனும் ஆவான். சந்திர தேவதையான சிந்தியாவின் தரிசனத்தைப் பெற்றான். மயங்கிய அந்த இளைஞன் அவளைத் தேடிச் செல்ல தீர்மானித்து காட்டின் வழியாகவும் கடலுக்கு அடியிலும் அவன் அலைந்து திரிந்தான். நீங்கள் படிக்கும் முன், ஒரு அழகான பொருள் நமக்கு என்ன இன்பத்தை தருகிறது? அழகான பொருட்கள் போற்றி பாதுகாக்க தகுந்தவையா? அழகு என்பது என்றும் ஆனந்தம் தரும் ஒரு பொருள். அதனால் சீக்கிரம் பெருகும். அது ஒருபோதும் அழிந்து போகாது. மாறாக அது நமக்காக ஒரு அமைதியான குடிலையும் இனிய கனவுகள் நிறைந்த உறக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான சுவாசத்தையும் தரும். எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மனச்சோர்வையும் உன்னத இயற்கையின் மனிதாபிமானமற்ற பற்றாக்குறையையும் இருண்ட நாட்களையும் நமது தேடலுக்காக உருவாக்கப்பட்ட ஆரோக்கியமற்ற மற்றும் இருள் சூழ்ந்த பாதைகளையும் மீறி நம் பூமியுடன் பிணைக்க ஒரு மலர்ப்பட்டையை சூடிக் கொண்டிருக்கிறோம். ஆம், இவை அனைத்தும் மீறி ஏதாவது ஒரு அழகிய உருவம் நமது இரண்டு ஆன்மாக்களின் சோகத்தை திரையை விளக்குகிறது. சூரியன், சந்திரன், பழைய மற்றும் பல இளம் மரங்கள் போன்றவை நிழல் தரும் வரத்தை அளிக்கின்றன. எளிய ஆடுகளுக்கு அவைய டேஃபோடில் மலர்கள், அவை வாழும் பசுமையான உலகத்துடன் கோடை காலத்திற்கு எதிராக தமக்கே குளிர்ச்சியூட்டும் மறைவிடமாக அமையும். தெளிந்த ஓடைகள், அழகிய கஸ்தூரி ரோஜா மலர்களின் தோலால் செழித்து விளங்கும் மனத்தின் நடுப்பகுதி. மேலும் மாபெரும் இறந்தவர்களுக்காக நாம் கற்பனை செய்துள்ள தீர்ப்புகளின் மகத்துவம் அவ்வாறே உள்ளது. நாம் கேட்ட அல்லது படித்த அனைத்து இனிய கதைகளும் விண்ணின் விளிம்பிலிருந்து நமக்கு ஊற்றெடுக்கும் அழியாத பானத்தின் வற்றாத ஊற்று. சிறிய நீரோடைகள், பிரேக் பெர்னன்களின் அடர்த்தியான திரள். யோசித்துப் பாருங்கள். கவிதையில் குறிப்பிட்டுள்ள அழகு பொருட்களை பட்டியலிடுக. துன்பத்தையும் வலியையும் உண்டாக்கும் விஷயங்களை பட்டியலிடுங்கள். ஆகையால் நம்மை பூமியோடு பிணைப்பதற்காக நாம் மலர் மாலையை சூடுகிறோம் என்ற வரி உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? துன்பங்களும் துயரங்களும் இருந்தபோதிலும் மனிதர்கள் வாழ்க்கையை நேசிக்க காரணம் என்ன? பெருமை என்பது ஏன் மாட்சிமை மிக்க இறந்தவர்களுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது? நாம் அழகு நிறைந்த விஷயங்கள் குறுகிய நோக்கத்திற்கு மட்டுமே அனுபவிக்கிறோமா, அல்லது அவை நம் மனதில் நீடிக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவா? பூமியின் அழகிய வளத்தை வர்ணிக்க கவிஞர் எந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார்? எதுகை அமைப்பிலும் அறிநீளத்திலும் உள்ள சீரான தன்மையை கவனியுங்கள். மேலும் கவிதையின் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள சமநிலையை கவனியுங்கள். உதாரணமாக, உன்னதமான இயல்புகளின் இருண்ட நாட்களிலும் நமது தேடலுக்காக உருவாக்கப்பட்ட ஆரோக்கியமற்ற மற்றும் இருள் சூழ்ந்த வழிகள் அனைத்தின் மத்தியிலும், ஆம், இவை அனைத்தையும் மீறி
சாலையோர ஸ்டாண்ட், a roadside stand. கவிஞரைப் பற்றி ராபர்ட் ஃப்ராஸ்ட் 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞர் ஆவார். ராபர்ட் ஃப்ராஸ்ட் கதாபாத்திரங்கள், மக்கள் மற்றும் நிலப்பரப்புகளைப் பற்றி எழுதினார். அவரது கவிதைகள் மனத துயரங்கள் மற்றும் அச்சங்கள், வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு அவர் காட்டும் எதிர்வினை மற்றும் இறுதியில் தனது சுமைகளை அவர் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றைப் பற்றியவை. பனிப்பொழுதில் காட்டில் ஒரு நிறுத்தம், பிரிட்ஜ் மரங்கள், சாலை சுவர்களை சரிசெய்தல் ஆகியவை நன்கு அறியப்பட்ட சில கவிதைகள் ஆகும். ஒரு சாலையோர கடை என்ற கவிதையில் ஃப்ராஸ்ட் ஏழை வறிய மக்களின் வாழ்க்கையை இரக்கமற்ற தெளிவுடனும் ஆழ்ந்த அனுதாபத்துடனும் மனிதாபத்துடனும் முன்வைக்கிறார். நீங்கள் படிக்கும் முன் நீங்கள் எப்போதாவது சாலையோர கடையில் நின்று பார்த்திருக்கிறீர்களா? அங்கு என்ன கவனிக்கிறீர்கள்? போக்குவரத்து விரைந்து செல்லலாம். சாலையின் ஓரத்தில் முன்னால் ஒரு சிறிய புதிய கொட்டகையுடன் அந்த சிறிய பழைய வீடு இருந்தது. சாலையோரத்தில் இருந்த அந்த கடையும் பரிதாபமாக யாசித்தது. ஒரு துண்டு ரொட்டிக்காக என்று சொல்வது நியாயமில்லை. ஆனால் நகரங்களின் மலர்கள் மூழ்கி வாடிவிடாமல் தாங்கி நிற்கும் பணத்திற்காக, ரொக்கத்திற்காக நேர்த்தியான போக்குவரத்து முன்னோக்கிய சிந்தனையுடன் கடந்து சென்றது. அல்லது ஒரு கணம் ஒதுங்கினாலும் வாடகைக்கு செய்யப்படும் செயற்கையும் தவறாக திருப்பிய பலகைகளின் கலைநயமற்ற வண்ணங்களால் நிலப்பரப்பு சிதைக்கப்பட்டதால் அது மனக்கசப்புடன் இருந்தது. அந்த பலகைகள் மரக்கிணங்களில் காட்டு பழங்களையும் அல்லது வெள்ளி பல்லிகளுடன் கூடிய வளைந்த கழுத்துடைய தங்க பூசணிக்காயும் அல்லது ஒரு அழகான மலைக்காட்சியில் இளைப்பாறும் அழகையும் விற்பனைக்கு வழங்கின. உங்களிடம் பணம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்க விரும்பினால் உங்கள் பணத்தை இவ்வளவு கோபத்துடன் வைத்துக்கொண்டு ஏன் போக வேண்டும்? இயற்கை காட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஏன் புகாராக இருக்காது? சொல்லப்படாதவற்றின் நம்பிக்கை கலந்த துயரத்தைப் போல இங்கு நகரத்திலிருந்து வெகு தொலைவில் நாங்கள் சாலையோரத்தில் நிற்கிறோம். கையில் எடுக்க பார்க்க நகரத்தின் பணம் கொஞ்சம் கேட்கிறோம். அது எங்கள் இருப்பை விரிவடைய செய்யுமா என முயன்று பார்க்க ஆளும் கட்சி எங்களிடமிருந்து மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் திரைப்படங்களின் வாக்குறுதி என்னும் வாழ்வை அது எங்களுக்கு தருமா எனவும் கேட்கிறோம். இந்த பரிதாபமான உறவினர்கள் அனைவரும் விலைக்கு வாங்கப்பட்டு கருணையுடன் ஒன்று திரட்டப்பட்டு திரையரங்கத்திற்கும் கடைக்கும் அருகிலுள்ள கிராமங்களில் வாழ வைக்கப்பட்டுள்ளனர் என்று செய்திகளில் வருகிறது. அங்கே அவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டியிருக்காது. அதே சமயம் பேராசை பிடித்த நட்பணியாளர்களும் நன்மை செய்யும் வேட்டையாடும் மிருகங்களும் அவர்களை சாந்தப்படுத்தி அவர்களின் அறிவை மலங்கடிக்கும் வகையிலான சலுகைகளையும் திணித்து அவர்கள் வாழ்வில் மொய்த்து போகின்றனர். மேலும் அவர்களுக்கு பகல் முழுவதும் உறங்க கற்றுக் கொடுத்து பழங்கால முறைப்படி இரவில் அவர்கள் உறங்குவதை அளிக்கின்றனர். சில நேரங்களில் இவ்வளவு குழந்தைத்தனமான இயக்கங்கள் வீணாகி போவதை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. அங்கே திறந்த ஜன்னலுக்கு அருகில் பதுங்கியிருக்கும் அந்த துயரம் ஒரு நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படையான பிரார்த்தனை போல் காத்திருக்கிறது. பிரேக்குகளின் கீச்சொலிக்காக நிற்கும் காரின் ஓசைக்காக கடந்து செல்லும் ஆயிரக்கணக்கான சுயநல கார்களில் ஒரு விவசாயியின் விலைகள் என்னவென்று விசாரிப்பதற்காக ஒரே ஒரு கார் ஒன்று நின்றது. ஆனால் முற்றத்தை பயன்படுத்தி பின்னோக்கி திரும்பி செல்வதற்காக புல்லை உழுவதற்கு மட்டுமே. மற்றொன்று அது செல்ல வேண்டிய இடத்திலிருந்து வழி கேட்பதற்காக இன்னொருவர். அவர்களால் ஒரு கேலன் பெட்ரோல் விற்க முடியுமா என்று கேட்டார். அவர்களால் முடியவில்லை. இது எரிச்சலுடன் கூறியது. அவர்களிடம் பெட்ரோலே இல்லையா? இல்லை. நாட்டுப்புற பணத்தில் நாட்டுப்புற ஆதாய அளவுகளில் தேவையான மன எழுச்சி ஒருபோதும் கிடைப்பதில்லை. அல்லது அப்படித்தான் நாட்டுப்புறத்தின் குரல் புலம்புவதாக இருக்கிறது. இந்த மக்களை ஒரே அடியில் அவர்களின் வேதனையிலிருந்து விடுவிப்பது எவ்வளவு பெரிய நிம்மதியாக இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் என்னால் இருக்க முடியவில்லை. பிறகு மறுநாள் நான் தொலைவடையும் போது என்னிடம் வந்து என் வேதனையை மென்மையாக நீக்க முன்வந்தால் எப்படி இருக்கும் என்று நான் வியக்கிறேன். யோசித்துப் பாருங்கள். கிராமப்புறங்கள் வழியாக வண்டியில் சென்ற நகரவாசிகள் சாலையோர கடைகளையோ அதை நடத்தியவர்களையோ பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஒரு வேளை கண்டுகொண்டாலும் அது புகார் அளிப்பதற்காக மட்டுமே. எந்த வரிகள் இதை வெளிப்படுத்துகின்றன? அவர்கள் புகார் எதைப் பற்றியதாக இருந்தது? சாலையோரத்தில் கடை அமைத்திருந்த மக்களின் வேண்டுகோள் என்னவாக இருந்தது? அரசாங்கமும் பிற சமூக சேவை நிறுவனங்களும் ஏழை கிராமப்புற மக்களுக்கு உதவுவது போல் தோன்றினாலும் உண்மையில் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை. அவற்றின் இரட்டை நிலைப்பாட்டை காட்ட கவிஞர்
பயன்படுத்தும் சொற்களையும் சொற்றொடர்களையும் கண்டறியுங்கள். கவிஞர் குறிப்பிடும் குழந்தைத்தனமான ஏக்கம் என்பது என்ன? அது ஏன் வீணானது? கிராமப்புற ஏழைகளில் அவல நிலையை எண்ணி கவிஞர் அடையும் தாங்க முடியாத வேதனையை எந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன? அதை பற்றி பேசுங்கள். சிறிய குழுக்களாக விவாதிக்கவும். ஒரு நாட்டின் பொருளாதார நலனானது கிராமங்கள் மற்றும் நகரங்களின் சமச்சீரான வளர்ச்சியை சார்ந்துள்ளது. இதை முயற்சிக்கவும். உங்கள் ஊர் அல்லது நகரத்தின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு தாபாவிலோ அல்லது சாலையோர உணவகத்திலே நின்று பார்க்கலாம். எத்தனை பயணிகள் அங்கு சாப்பிட தங்குகிறார்கள்? வேறு காரணங்களுக்காக எத்தனை பயணிகள் நிறுத்துகிறார்கள்? கடைக்காரர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள்? கடைக்காரர்கள் செய்யும் வியாபாரத்தின் வகை, அவர்கள் வாழும் வாழ்க்கை முறை, எதுகை அமைப்பை கவனியுங்கள். அது சீராக உள்ளதா அல்லது அவ்வப்போது மாறுபாடுகள் தென்படுகின்றனவா? அது ஓசை வடிவத்தை விட சிந்தனை மேலோங்கி இருப்பதை உணர்த்துகின்றதா? பத்தி பிரிவுகளை கவனியுங்கள். அடுத்தடுத்த பத்திகளில் ஒரு புதிய கருத்தும் மாற்றம் ஏற்படுவதை காண்கிறீர்களா? அத்தையின் ஜெனிஃபரின் புலிகள் அண்ட் ஜெனிஃபர்ஸ் டைகர்ஸ். கவிஞரை பற்றி. ஆட்ரியன் ரிச் 1929 முதல் 2012 வரை அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் நகரில் பிறந்தார். இவர் ஒரு கவிஞராகவும் கோட்பாட்டாளராகவும் சமகால பெண்கள் இயக்கத்தில் ஆற்றிய பங்களிப்புக்காகவும் பரவலாக அறியப்படுகிறார். இவர் 19 கவிதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார். 3 கட்டுரை தொகுப்புகள் மற்றும் பிற எழுத்துக்கள். இனவாதம் மற்றும் இராணுவத்திற்கு எதிரான வலுவான எதிர்ப்பு அவரது படைப்புகள் முழுவதும் எதிரொலிக்கிறது. ஆன்டி ஜெனிஃபர்ஸ் டைகர்ஸ் என்ற கவிதை ஒரு பெண் ஆண் அனுபவிக்கும் திருமண வாழ்க்கையில் கட்டுப்பாடுகளை பற்றி பேசுகிறது. நீங்கள் படிக்கும் முன் கவிதையின் தலைப்பு உங்களுக்கு எதை நினைவூட்டுகிறது? புலிகளை பற்றி மற்ற கவிதைகள் உங்களுக்கு நினைப்புக்கு வருகின்றனவா? அத்தை ஜெனிஃபரின் புலிகள் ஒரு திரையின் குறுக்கே துள்ளி குதிக்கின்றன. பசுமை நிறைந்த உலகில் அருள்மிகு புஷ்பராக குடிகளாக மரத்தடியில் உள்ள மனிதர்களுக்கு அவை அஞ்சுவதில்லை. அவை நேர்த்தியான வீரமிக்க உறுதியுடன் உலாவுகின்றன. அத்தை ஜெனிஃபரின் விரல்கள் கம்பளிக்குள் படபடக்க தந்த ஊசி இழுப்பது கூட கடினமாக இருந்தது. மாமாவின் திருமண மோதிரத்தின் பெருமெடை அத்தையின் ஜெனிஃபரின் கையில் கனமாக அமர்ந்திருந்தது. அத்தை இறந்த பிறகும் அவர் அனுபவித்த சோதனைகளின் வடுகளால் சூழப்பட்ட அவரது அச்சம் நிறைந்த கைகள் அசைவற்று கிடக்கும். அவர் உருவாக்கிய அந்த பலகையில் உள்ள புலிகள் பெருமிதத்துடனும் அச்சமின்றியும் துள்ளி திரியும் குடிவாசி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும், வளரும் அல்லது அடிக்கடி காணப்படும் ஒரு நபர், விலங்கு அல்லது தாவரம். நேர்த்தியாக யோசித்துப் பாருங்கள். உள்ளூர்வாசிகள் மற்றும் வீரத்துவக்கள் புலியின் மனப்பான்மையுடன் புரிந்து கொள்வதற்கு எவ்வாறு உதவுகின்றன? 2வது பத்தியில் அத்தை ஜெனிஃபரின் கைகள் அவரது கம்பளிக்குள் ஏன் படபடிக்கின்றன என்று நினைக்கிறீர்கள்? ஊசி இழுப்பது அவருக்கு ஏன் அவ்வளவு கடினமாக இருக்கிறதா? மாமாவின் திருமணத்தின் மோதிரத்தின் பெருமெடை என்ற படம் எதை உணர்த்துகிறது? மூன்றாவது பத்தி அத்தை ஜெனிஃபர் எதைக் கண்டு அல்லது யாரைக் கண்டு பீதி அடைகிறார்? அத்தை ஜெனிஃபர் எதிர்கொள்ளும் சோதனைகள் யாவை? கவிஞர் வளையமிட்டு என்ற சொல்லை பயன்படுத்துவது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? வளையமிட்டு என்ற சொல்லின் அர்த்தங்கள் யாவை? ஜெனிஃபர் அத்தை தனது குணாதிசயங்களிலிருந்து மிகவும் மாறுபட்ட விலங்குகளை ஏன் உருவாக்கினார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த வேறுபாட்டின் மூலம் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார்? இக்கவிதையில் காணப்படும் குறியீடுகளும் விளக்கம் அளிக்கவும். நீங்கள் அத்தை ஜெனிஃபர் மீது அனுதாபம் கொள்கிறீர்களா அல்லது அத்தை ஜெனிஃபர் மீது பேச்சாளரின் மனப்பான்மை என்ன? கவிதைகளில் உணர்த்தப்படும் வண்ணங்களை கவனியுங்கள். கவிதையில் சில ஒலிகள் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அத்தை ஜெனிஃபரின் புலிகள்.